பரிதாரத்தை பூசிக்கொள்ள தாயே எடை முந்திய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய வளதறியே துணை 2 தான சங்க எடை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து என்னை ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவி எங்க மகளா நினைச்சு ஆதரிங்கள் ஐயா அம்மா. ஐயா ஏன் நிலைமைய மேம்படுத்தி இருந்த பாருங்கள் அம்மா. நான் கலங்கி நிற்கிறேன் தாயே. 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா என்ன பாவத்தை செய்தேன் என்று இந்த பாவிக்கு நிலையை கொடுக்க வேண்டும். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்திருந்த அந்த பாவிக்கு நிலை வந்து நேர்ந்திருக்குமா? என் தந்தையோ இன்று முதலே எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை என்று எடுத்து உரைத்து விட்டேன். 1000 உறவுகள் இருந்தாலோ தொப்புள் கோடி உறவுதான் பெரியது என்று உரைப்பார்களே அம்மா. அப்பா பெண்ணாக பிறந்து நான் பட துயர்ந்து என் துன்பத்தை யாரிடம் சொல்லுவேன் அப்பா. பொத்தி பொத்தி வளர்த்தீங்க வணக்கம். நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாகி கூட்டு சோறாக்கிறப்பா. யார் நானு? என் பொண்டாட்டி இது நாள் வர நான் அடிச்சதே கிடையாதுடி. யார் அடிக்க சொல்ற? தாலியாத்த பையா நான் என்ன கோபத்தை உண்டாக்கி என் மனைவி அடிக்குமாறு செய்துட்டா. தனிமை சொல்றவனுக்கு தான் அருளால கேக்குறவனுக்கு புத்திவானா? என் முன்னாடி நகவா ஏறிட்டு நான் கட்டு தாலி அறுத்து அப்படி சொன்னேன். உன் முன்னாடி தாலி அறுக்க சொன்னேன்னா வேலைக்கார உனக்கு எவ்வளவு கோபம் தான்? 1000 வேலைக்கு சொந்தக்கார ஜமீன்தார் எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும்? ஏன் கோபம் வருது? எதிர் வீட்டுக்கார பிரியாணி சாப்பிடறான்ட்டு நம்ம வீட்டுல இருக்கிற கஞ்சத்து மாதிரி கீ ஊத்திட்டு எதிர் வீட்டுக்கார வாயை பார்த்துருந்தா நம்ம வயிறுமா? நமக்கு அறிவு இருக்கணும். கோபப்பட்டா குடும்பம் ஆகிதான் போகும். நான் என்ன பண்ணுவேன்? சொன்னதால கோவல நான் சொல்லுவேன் என்ன ஊத்தி கொளுத்தீங்கன்னா கொளுத்துவியா? போட்டுடா கனகே சொல்லு கனகே. தெய்வமா நினைக்கிறதா இன்னுமா என்ன நம்புற? நம்பிக்கிட்டாடா. உன்னை எங்க எடுத்து போய் சேர்க்கணுமா அங்க சேர்த்துறேன். நான் சீக்கிரமா சேர்த்துறேன். கூடி சீக்கிரத்துல சேர்த்துறேன் ஐயா. கவலைப்படாத. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. மலையாளம் கொண்டாட்டி போனாலும் பரவாயில்ல. அவ போனா போட்டோம். 1000 வேலையும் அறுவடை செய்து முடிக்கணும். சீக்கிரமா அறுவடை செய்யணும் ஐயா. அதுக்கான மார்க்கம் அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க. உலகத்துல மனித சக்தியால முடியாது, தெய்வத்தால முடியும். தெய்வத்தால முடியாது. உலகத்துல ஒன்றுமே கிடையாது. முடியும். எப்படி? மந்திர சக்தியால முடியுங்க. மந்திர சக்தியா? உலகத்துல மந்திர தந்திர மாயாஜாலம் ஒண்ணு இருக்கு தெரியாதா? எப்பறா? ஒரு தலச்சமுள்ள இறந்து போதுன்னு வச்சுக்கோ. அது எடுத்து போய் கொளுத்துவாங்களா பதிப்பாங்களா? தலச்சமுள்ள இருந்தா கொளுத்துவாங்க. கொளுத்துவாங்க. ஆமா. அப்படியே தப்பி தவிர தெரியாத பச்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அந்த மண்டை ஓட எடுத்துருவாங்க. அதுலயே மைய தயாரிப்பாங்க. மண்டை ஓட்டல மையா? ஆமாங்க. எப்பறாத? அந்த மைய தயாரிச்சு நீ சும்மா தான் நின்னு இருப்ப. அந்த மைய தள்ளி தெரியாத லேசாவும் மேல தடவனா போ தலை மேல லாரி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஓடி போய் மாட்டிக்கிட்டு சாவுடா. அப்படியே மாட்டிக்கிட்டு செத்துருவே. ஐயோ வரவட்டியா? ஆமா. நானே போய் மாட்டி செத்துறேனா? தலச்சமுள்ள மை வேலை செய்யுங்க. மை வேலையா? ஆமா. கனகே என்ன? அதே மையை கொண்டு வந்து ஒரு தகமல வச்சா லாரி வந்துகிட்டே இருக்கும். குடுக்குன்னு ஓடி போய் குறுக்கு வீவேன். டிரைவர் பிரேக் வச்சு நிறுத்துவாரு. நீ போன
டிரைவர் பிரேக் அடிச்சுவாரு நம்மள நேரா விட்டுருவாரா எங்க இந்த துளாராசி மை வேலை செய்யாது துளாராசி துறங்காது ஆமா மை வேலை செய்யாது மை வேலை செய்யாது ஐயா இருந்தாலும் நல்ல முறையாப்பா மேல்மலை எழுத்துற மந்திரவாதி இருக்காருங்க அவர்கிட்ட போய் மந்திர தந்திர மாயாஜாலத்தை கத்துக்கிட்டு வந்து ஜமீன்ல உட்காந்து அறுவடை முடியும்னா அறுவடை முடியும் ஆடாதவனை ஆட வைக்கலாம் பாடாதவனை பாட வைக்கலாம் கூடாதவங்களை கூட்டி வைக்கலாம் கூடாதவங்கள என்ன கூட்டி வைக்கிறீங்க ஏங்க மேல்மலையாளம் போறது ஆயி போச்சு ஜமீனை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறது யாரிட ஒப்படைப்பது உங்க மனைவி எடுத்தான் தாடி அத்த பையா என்ன கோபத்தை உண்டாக்கிய மனைவியை அடிச்சு துரத்திட்டுன ஆம்பி அடிச்சு அடி அருவப்பட்ட காயம் ஒண்ணுவாங்க பெண்களுக்கெல்லாம் எப்போ இலகிய மனசுங்க நீங்க அடிச்சது அப்பா எப்போ மறந்துட்டு இருப்பாங்க அப்படியா நீ கூப்பிட்டு வருவாங்க வருவாளா அவள் வருவாளே வருவாளே கண்ணே மருதேவி எனக்கு சாலரிலாம் தேவையில்ல குண்டு நானும் போய் மட்டும் அறுத்துக்கிறேன் குண்டு உள்ளது பாரு போய் அறுத்துறேன் இச்சு போடுவேன் இருமா டேய் யாரவ ஏய் பட்டு அறுத்துறேன் தாலி அத்த பையா ஏமா தாலி அறுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் நானே என்ன அது ஏய் பாலிஷ் போட்டுக்கலாம் கம்மி ஏய் பாலிஷா தங்கமா இது தங்கமா ஐயோ 10000 தேல் வந்து பட்டு அறுத்துறேன் நானே விட்றா ஏங்க தாலி அறுக்கறதுல ஸ்பெஷலிஸ்ட்ங்க நானே எங்க பிரித்தூர்ல வந்து ரமேஷ் ஊரு எங்க இருக்கு கேட்டா யாருக்கு தெரியாது அந்த மாதிரி மொட்டையா கேட்க கூடாது தாலி அறுத்த பையன் ஊரு எங்க இருக்கு கேளு கரெக்ட்டா சொல்லுவாங்க பட்ட பேரு இந்த தெருல கோடி ஊடு அவங்க ஊர் தருவாங்க அவ்வளவு ஃபேமஸ் ஐயா அப்படியே 99 தாலி அறுத்துக்கிற இது வரலும் இது அர்த்தா 100 ஐயா அப்பா மகன் கொல்லாத கரடி அப்பா உள்ள வேண்டி தாலிய 100வது நாள் கொண்டாடுறோம் நானே உள்ள வச்சால அறுத்துறேன் உள்ள வச்சால அறுத்துறேன் அதனால போய்டா ஐயோ 10000 தேரும் பல்குது மோதேவி மருதேவி எனக்கு யார் இருக்கிறார்கள் தாய் யார் இருக்கிறார்கள் தாலி கட்டிய மனைவி கட்டி மாறாமல் தாண்டை கொண்டு வேண்டையாடுவது முறைதான் ஆமாம் கோபால் தாலி கட்டிய மனைவி என்று பார்க்காமல் என்னை சாட்டை கொண்டு வாட்டி வதித்து விட்டீர்களே கோபால் எத்தனை நாளைக்கு தான் இந்த சித்திரவதையை அனுபவிப்பேன் கோபால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ரோஜா நாடகம் என்ற ஆசிரியரையே அழைத்து விட்டீர்களே கோபால் எங்க அடிக்கிற என்ன ஃபேர் பார்ட்ஸ் வாங்க தாது மருதேவி அழ வேண்டாம் எனக்கு யார் இருக்கிறார்களோ என்னடா பாய்ங்க செனத்தை உளுந்து பட்டுங்க ஏன்டா டேய் விடுங்கள் கோபால் நீ எப்படா மாத்த உன் மனைவி என்ன கருமலோடு சரீரம் மாரி சரிந்து விட்டார்கள் அவனுக்கு பயடா என்னங்க அழுவறானா சிரிக்கிறானா டேய் சில நாட்களாக அழுகிறேனா சிரிக்கிறேனா என்று எனக்கே தெரியவில்லை கோபால் டேய் பாபால மேலே சந்திரசார தமிழ் தரம் போய் செப்பட போடுங்க பையா உன் பேர் தான் முக்கியமா கோபால என்னங்க கணக்கு பிள்ளை வரத மாதிரி பாக்குறேன் சம்சா வாங்க சொன்னா ஓட்டோட வாங்காருங்க சாப்பிடும் போது சத்தம் வராது மாமா என்னங்க கணக்கு பிள்ளை வரத டேய் ஆபரேட்டரே டேய் இன்ஜினுக்கு டீசல் காலியா போய் ஊத்துறா விஸ்திக்கினே போதுடா டேய் என்னங்க கணக்கு பிள்ளை வரத மாதிரி ஜனகணமன கட்சி நாயக ஜெய பாரத மார்க்கல் தாத்தா ஜெய்
யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். என்னங்க இனிமே அடிக்க மாட்டீங்களா? சத்தியமா நீங்க உட்காருங்க. நான் அடிக்கவே மாட்டேன். உட்காருங்க உட்காருங்க. உடம்புல கட்டலையா? யாரு? என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு அகமாவம். என்னது? ஏ பரமோக்கு, ஏ புளியாமரா, ஏ அம்பாக்கு, ஏ ஆலமரா. நான் யாருடைய மனைவி? வேட்டி. நான் யாருடைய மனைவி? ஜமீன்தாருடைய மனைவிடா. டேய், நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சட கொள்ளப்பையா. டேய் தொட்டிகால, பார்த்தாயா? பிரிந்தவர் இருவருமாக ஒன்று சேர்ந்து விட்டோம். மறுபடியும் இனி எங்களை யார் நினைத்தாலும் இருக்க முடியாது. நான் அண்ணாடங்காச்சி. ஆமா ஏமா இதுதான் பெரியவங்க அப்போ சொல்லியிருக்காங்க. அற்புடுக்கு வாழ் வந்தா அத்தராத்துல கொடை பிடிக்குமா, ஏழ்மைக்கு வாழ் வந்தா இறவானலாமா படையாரமா. நம்ம கிட்ட வசதி இருக்குன்னு காரணத்துக்காக இல்லாதப்பட்டவங்க பார்த்து அண்ணாடங்காச்சி, அம்போக்கு ஆலமரம், புறம்போக்கு புளிய மரம் அப்படின்னு கேவலமா பேசக்கூடாது. ஏற்கனவே ஆத்தா வீட்டுக்கு போகும்போது நீங்க யாரா அண்ணாடங்காச்சி, ஏற்கிற வாரத்தில் உங்களுக்கு வீட்டு கறி விட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்ன காரணத்துக்கு தான் வச்ச வத்திய மவளை இந்நேரம் வரல கும்பிட்டு வாங்கிக்கிடு. மறுபடியும் என்ன சீண்டி பாக்குறியா? இல்ல நோடி பாக்க வானா. டேய் இத பாருடா, பிரிந்தவர் இருவராக ஒன்று சேர்ந்து விட்டோம். வாழ்க்கை என்பது லப்பர் பந்து மாதிரி. எடுத்து செவுத்துல அடிச்சா ரிட்டன் நம்ம கிட்ட தான் வரும். அது மாதிரி என்ன எடுத்து செவுத்துல அடிக்காதே. ரிட்டன் வந்தனா தாங்க மாட்டேன். ஓகே? சிரிக்கிறீங்க, என் குடும்பத்தை நினைச்சு சிரிக்கிறீங்க. சிரிங்க நீங்களா? திஸ் பாயிண்ட்யா. எஸ். நீ இத பாருடா. கணக்கு பிள்ளை ஐயா, கணக்கு பிள்ளை ஐயா. அந்த மரியாதை. ஐயா இத பாருங்க ஐயா, கணவர் மனைவி இருவரை ஒன்று சேர்ந்து விட்டோம். பொண்ணு சேர்த்தீங்களா? என் கட்டிக்கு ஆவாது. யாருனா என் கட்டி எதுக்கு ஒண்ணா இருந்தா என் கட்டிக்கு ஆவாதப்பா. டபு டபு மனசு டபு டபுன்னு அடிச்சுக்க வேணுங்க. எல்லாம் நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்க முடியும், எல்லாராலையும் எல்லா குடும்பத்தையும் கெடுக்க முடியாது. இதுக்குன்னு தனி திறமை வேணுமா? திறமையா? என்ன திறமை? குடும்பத்தை பிரித்துக்கிட்டே 3 கோர்ஸ் எடுத்துக்கிறேன் நான். என்ன கோர்ஸ்? முட்டை கோர்ஸ். கோர்ஸ்மா? ஆமா. இதுக்கு காலேஜ் இருக்கா? காலேஜ் நடத்துறாங்க. எங்க? சத்தியலோகத்தில். அப்பா சத்தியலோகமா? நான்முக தேவன் பிரம்மதேவன் இருக்கிறாரே, ஆமா. அவர் மகன் நாரதத்திலே இந்த கலகத்தை கற்றுக்கொண்டேன். அப்படியா? நான் கலகத்தை கத்துக்கினாங்காட்டி அவருக்கு வேலை இல்லாத ஆகி போச்சு. நான் கலக்கார பையன். உனக்கு வேலை கிடைக்குதா? 2023 போய் எனக்கே வேலை இல்லாத ஆகி போச்சு. உனக்கே வேலை இல்லையா? ஊருக்கு 4 நார்த்து இருக்கிறான், அவன் கலகம் பண்ணி விட்டு வரான். ஊரு ஒன்று வெட்டி மஞ்சு கிடக்குது. சிரிக்காத சிரிப்பாயா? சரிடாவா. ஆமா, ஏன் நிக்கிறீங்க? நான் நாங்க இதுவரை கலந்து பேசப்போம். மறுபடியும் கலங்க பாருங்களா? மருதேவி என் ஆசை மணால, என் ஆசைக்கு மாணிக்கம், ஆணில் பெருங்குடி. தொட்டால் பீ மலர். பூ மலருமா? ஆமாண்ணா. தொடாமல் யார் நம்மள? தொடாமல் ஆபரேட்டர் அவங்க மாமா இருந்தால் நேரம் வெறும் வேலை நீ மேலாந்தாய். அப்பப்ப போய் படுத்துக்கிறான். என்னங்க? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்னங்க? இனிமேல் உன்னை எப்பொழுது அடிக்க மாட்டேன். அது மட்டும் முடியாது, நான் வெளிநாடு செல்ல போகிறேன். என்னங்க சொல்றீங்க? உங்களை விட்டு விட்டு தனிமையில் நான் எப்படி இருப்பது? வந்துருமா, பட்டுன்னு வந்துரும். என்னங்க? அப்படி என்றா வேலைக்கு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை ஆமா. என்ன வச்சு குளிங்க. உன்னை வச்சுட்டா யாருமா மூட்டுக்கு வரது? என்ன வச்சு குளிங்கன்றாங்க. நான் அடப்பணம் வைக்க போறேன். உடல் சூடாயிடும். ஓ 3 எண்ணி வச்சிரமா? 3 எண்ணி வச்சிரறேன். 3 என்ன தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். ஏய் 3வது என்ன விளக்கெண்ணெய்? யாரா விலகண்ணா? என்ன இந்த டீப் லைட் இவ்வளவு லேட்டா எரியுது? டீப் லைட் கட்டல. என்னங்க? இத பாருங்க, போய் சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா. ஆமாங்க. டாடா. பை பை பை. See you. ஆய் ஆய் ஆய். வந்தா போ. ஓய் வா. என்னங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சேதான் கேளேன். ஒரு கட்டின அப்படியே பக்கத்துல வர வெளிநாடு போறோமான்னு சொல்றேன். நான் டாடா காமியத்தை நீ நீ டாடா காமிந்தா ஒண்ணும் சொல்லியா? ஏங்க கடமை வெளியே போறனா தாலி கட்டிய மனைவிக்கு நீ தான் டாடா காட்டினா, தாலி கட்டணும் பேக்கு பிறகு பார்த்து நின்று தான் சும்மா கட்டதான் காட்டுவா. பின்ன நீ காட்ட வேண்டியதானே? நானே வரேன் பாத்துக்கண்ணா. பின்னா கழகே நீ காட்ட வேண்டியதானே? கோளாறு மாவட்டம் மண்டபத்தை விட பெற்றோம். ஆமாங்க. இப்ப செல்ல வேண்டாம். மேல் மலையாளம் போனா ராஜ உடையில போக கூடாதுங்க. பரதேசி கோலத்துல போகணும். பரதேசி கோலம். அப்பதான் மந்திரத்தை கத்து கொடுப்பாரு. எவரா? இங்க இருந்து போன உடனே மந்திரவாதி உன் பேரு என்னன்னு கேட்பாரு. உன் பேரு என்ன? சந்திரசேகர ஜமீன்தார். ஏண்டா பரதேசி கோலத்துல போறாங்க, போய் சந்திரசேகர ஜமீன் சொல்லலாமா? அதனால பேரை மாத்தணும். உன் பேரு கோயிச்சாமி, என் பேரு கச்சாமி. பேரே மாத்திரா? ஆமா. மந்திரகத்தன பேர் மாத்திரமா? ஆமாங்க. உன் பேரு கச்சாமி, கந்தசாமி, கோயிச்சாமி, 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 கந்தசாமி, கச்சாமி, கச்சாமி, கச்சாமி.